குறித்து அதிக நேரம் பேசுவேன். அந்த மேலான செய்தி கீழடி அகழாய்வை குறித்ததாக இருக்கும் என்று நான் சொன்னேன். எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் தமிழக வரலாறு? நான் ஒவ்வொரு நிமிடமும் பல பள்ளி கல்வித்துறையில் சேர்ந்த பிறகு நான் யோசித்து கொண்டிருப்பது, புதுமையாக என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வகுப்பறையில், எப்படி மாணவர்களை கவர்வது. உண்மையில் சொல்லப்போனால் ஆசிரியர்கள் மிகவும் மிகவும் அழுத்தத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கும் நபர்கள் என்று நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், அநேகமாக இந்த தலைமுறை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் மிகவும் சிக்கலான ஒரு அம்சம். அலைபேசி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அவருடைய கவனத்தை சிதறடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட சின்னத்திரை, வெள்ளித்திரை, இதற்கு நடுவே பழமையான போர்வாளை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அலுவலர்களும் மற்றவர்களும் எதிர்பார்ப்பது. ஆகவே ஆசிரியர்களுடைய நிலை சற்றே ஒரு சிக்கலுக்குள்ளான நிலை. அதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி மாணவர்களை கவருவது, இதுதான் நம் முன்னால் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால். அதற்காகத்தான் இது போன்ற பயிற்சி, அதற்காகத்தான் புதிய பாடத்திட்டம், அதற்காகத்தான் தொழில்நுட்பத்துடன் கூடிய துணை கருவிகள். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அந்த போரில் வெற்றி கொள்வோமா? இரத்தம் சிந்தாமல் மனங்களை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த போர், மாணவர்களுடைய மனங்களை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த போர், அதில் வெற்றி பெறுவது எப்படி? இது குறித்து தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் நம்முடைய தமிழாசிரியர்கள் கவனம் செலுத்த வேண்டியது தமிழருடைய பழமை தொன்மை குறித்தான பெருமித உணர்வை மாணவர்கள் மத்தியில் விதைப்பது தான் மிக முக்கியமான கடமை. அரசாணை 99 பார்த்தீர்கள் என்றால் அதில் மிக அழகாக செதுக்கி அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். அரசாணையில் இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பார்த்து பார்த்து செதுக்கியது. தமிழர்தம் தொன்மை, வரலாறு, பண்பாடு குறித்தான பெருமித உணர்வுகளை தமிழக மாணவர்கள் பெறச் செய்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அது தமிழாசிரியர்களுடைய மிக முக்கியமான கடமை என்று நான் கருதுகின்றேன். நல்ல தமிழ் புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதும் நூல்களை அறிமுகப்படுத்துவதும் அவர்களுடைய கடமை. அதைவிட மிக முக்கியமானது தமிழ் இலக்கணத்தை எளிமையாக சொல்லித் தருவது. தமிழ் இலக்கணம் என்றாலே மிக கடுமையான ஒரு வகைப்பிரிவை சார்ந்தது என்று ஒரு பயம் அனைவருடைய மனதிலும் இருக்கின்றது. அது மிக முக்கியமான அம்சம். அதற்காகவே எளிமையாக தமிழ் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களையும் ஆசிரியர் பயிற்றுனர்களையும் ஆர்வலர்களையும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். உங்களில் பல பேர் இருந்தால் நிச்சயம் நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்தி கொள்ளப்படுவீர்கள். மயங்கொலிகள் எப்படி உச்சரிப்பது என்பது குறித்தே பல சிக்கல்கள். நான் ஒவ்வொரு மேடை ஏறும்போதும் தமிழாசிரியர்கள் இருக்கும் அரங்கம் என்றால் சற்று யோசித்து பேசுவது வழக்கம். ஏனெனில் தவறுகள் கண்டுபிடித்து பழக்கப்பட்ட தமிழாசிரியர்கள் நிச்சயம் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடும் என்பதாலேயே என்னுடைய பேச்சின் வேகம் ஆங்காங்கே தடைபடும். மயங்கொலிகளை என்னுடைய தமிழாசிரியர் மிக அழகாக கற்றுக் கொடுத்தார் என்றால் அநேகமாக உங்கள் முன்னால் நான் தயங்கி இருக்க மாட்டேன். ஆகவே அதுவும் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய அம்சம். தமிழாசிரியரிடமிருந்து நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன் என்பதை மட்டும் நான் இந்த அரங்கில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆங்கில ஆசிரியர்கள் வந்திருப்பீர்கள். ஆங்கில ஆசிரியர்களுக்கு ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை விடுத்தால் அநேகமாக உங்களுடைய புருவம் உயரக்கூடும், ஆச்சரியம் மிளரக்கூடும். தமிழ்நாட்டில் தமிழக பள்ளிகளில் தமிழ்ச்சூழலில் தமிழை காப்பாற்றுவது ஆங்கில ஆசிரியருடைய கரங்களில் இருக்கின்றது. சற்று புதிராக இருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் வருடத்திற்கு 10 லட்சம் மாணவர்கள் முதல் வகுப்பில் சேர்ந்தார்கள் என்றால் சுமார் 3.5 அல்லது 4 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்கிறார்கள்.
எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. 4 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்தால் சுமார் 50,000 மாணவர்கள் ஆங்கில பிரிவில் சேர்கிறார்கள். 10 லட்சம் மாணவர்களில் 3 லட்சம் பேர் தான் தமிழ் வழி கல்வியில் வருகிறார்கள். அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இதற்கெல்லாம் காரணம் தமிழக பெற்றோர்களுடைய மனதில் இருக்கும் ஆங்கில மோகம். ஆங்கில மோகம் என்பதை ஆங்கில வழி கல்வி என்று நாம் தவறாக புரிந்து கொண்டோமோ என்ற கவலை எனக்கு உண்டு. ஆங்கில மோகம் என்பது தன்னுடைய குழந்தை ஆங்கிலத்தில் நன்றாக பேச வேண்டும் என்பதுதான். இப்பொழுது பாருங்கள், ஆங்கில ஆசிரியர்கள் தமிழகத்தினுடைய பள்ளி வகுப்பறைகளில் நாம் ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக் கொடுத்திருந்தால் ஏன் அவர்கள் ஆங்கில வழி கல்வி நோக்கி செல்கின்றார்கள்? தமிழை காப்பாற்றுவது தமிழக பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆங்கில ஆசிரியர்களுடைய கரங்களில் இருக்கின்றன. ஆங்கிலத்தை தரமாக நீங்கள் கற்றுக் கொடுத்தால் தமிழ்நாட்டில் தமிழ் வாழும், தமிழ் வளரும். ஆகவே நீங்கள் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்காக, ஷேக்ஸ்பியருடைய வழித்தோன்றல்களை உருவாக்குவதற்காக நீங்கள் பணியமர்த்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் தமிழை காப்பாற்றுவதற்காக நீங்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றீர்கள். ஆங்கிலத்தை நன்றாக படிக்கக்கூடிய, பேசக்கூடிய சமூகம். ஆங்கிலம் அந்த அறிஞர் அண்ணாவினுடைய நூற்றாண்டு நூலகத்திலிருந்து இந்த சொற்றொடரை சொல்வது மிக மிக பொருத்தமானதாக இருக்கும். ஆங்கிலம் என்பது என்னுடைய கை கண்ணாடியை போன்றது. தேவைப்பட்ட நேரத்தில் எடுத்து போட்டுக்கொள்ளுவேன். அறிஞர் அண்ணாவினுடைய மிகச்சிறந்த சொற்றொடர். தேவைப்பட்ட நேரத்தில் ஏழு பல்கலைக்கழகத்திற்கு அண்ணா சென்றார் என்றால் ஆங்கிலத்தில் பேசுவார். தில்லியில் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் உரையாற்றுவது அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தால் வடமொழியிலும் இந்தியிலும் உரையாற்றுவது அவருக்கு மனதுக்கு பிடிக்காதது, அவருக்கு தெரியாத மொழி. ஆங்கிலத்தில் உரையாற்றுவார். தமிழ்நாட்டில், தமிழகத்தில் தமிழர்களிடம் தமிழில் உரையாடுவதை விட வேற என்ன வேண்டும்? ஆகவே ஆங்கில ஆசிரியர்களுடைய வீட்டில், இல்லங்களில், அலுவலகங்களில், பள்ளி அறைகளில், வகுப்பறைகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு அம்சம், தமிழை காப்பாற்றுவது ஆங்கில ஆசிரியர்களுடைய கடமை, அவருடைய கரங்களில் இருக்கின்றது. ஆகவே நல்ல ஆங்கிலத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அது போதும். அவர்களுடைய மாணவர்கள் நிச்சயமாக பயன்பெற முடியும். தேவை என்றால் நான் என்னுடைய உதாரணத்தை எடுத்துக்காட்ட முடியும். நான் 10ஆம் வகுப்பு வரை நான் தமிழ் வழியில் கல்வி பயின்றவன். 11ஆம் வகுப்பிற்கு செல்லும் பொழுது நானும் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஆங்கில வழி கல்வியை பயில்வது என்று முடிவுக்கு வருகின்றோம். என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாகிறார்கள். உன்னால் முடியுமா என்றெல்லாம். பெற்றோர்கள் சொல்வதை எதிர்த்து அதற்கு மாறாக செய்வது அந்த வயதிற்குரிய இயல்பான குணம். அதில் நானும் விதிவிலக்கல்ல. அதே முடிவைத்தான் எடுத்தேன். ஆனால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், அந்த ஆங்கில வழி கல்வியை பயின்ற அந்த 30 மாணவர்களில் இறுதியில் 22 பேர் பொறியியல், மருத்துவம் என்று அத்தனை கல்லூரிகளுக்கும் சென்றோம். ஆங்கில வழியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்து வந்த மாணவர்களும் 11ஆம் வகுப்பில் வந்து சேர்ந்தார்கள். நாங்கள் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயணம் செய்து திசை மாறி ஆங்கில வழி கல்வியில் சென்றோம். ஒவ்வொரு தேர்விலும் ஆங்கிலத்தில் நான் தான் முதல் மதிப்பெண் பெற்றேன். இது என்னுடைய ஆங்கில ஆசிரியர்களுக்கு செல்ல வேண்டிய பாராட்டுகளும் பரிந்துரைகளும். ஆகவே என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஆங்கில ஆசிரியர்கள் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, உங்களுடைய இடத்தை உணர்ந்து உங்களுடைய பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸ்போக்கன் லாங்குவேஜ் அண்ட் பிஸ்னஸ் இங்கிலீஷ் இஸ் a need of the hour. எப்படி ஆங்கிலத்தை ரசித்து ருசித்து பேச முடியும் என்பது குறித்து நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். உங்களிடையே நிறைய ஆசிரியர்கள் நன்றாக பயிற்றுவிக்கின்றார்கள். பெயர் கூட என்னால் பல இடங்களில் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அந்த ஆசிரியர்களாம் மிக நன்றாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆங்கிலம்
தழைத்தால் தமிழ் வளரும், ஆங்கிலம் மொழியாக தலைத்தால் தமிழ் வளரும் என்பதுதான் இன்றைய பேச்சினுடைய அடிநாதமாக உங்களுக்கு நான் சொல்ல வரும்போது, கணிதமும் அறிவியலும் ஆசிரியர்கள் இங்கு நிறைய இருக்கின்றீர்கள். திரு ரங்கநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அப்ளைட் கான்செப்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ், இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். பல நேரங்களில் நியூட்டனுடைய விதியை முதல் வரியிலேயே ஆரம்பித்து அநேகமாக நியூட்டன் மிகப்பெரிய எதிரியாக மாணவர்களுக்கு மாறிவிடக்கூடிய சூழல் நம்முடைய பாட புத்தகங்களில் இருக்கின்றது. யார் நியூட்டன், அவருடைய பின்புலம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுகின்றது என்று சொல்லாமல் எடுத்த உடனேயே இதை ஆரம்பித்து மாணவர்களை வெளி உலகிற்கு மனதளவிலாவது அனுப்பி வைத்து விடுவதுதான் நம்முடைய பாடப்புத்தகங்களுடைய முதல் கடமையாக இருக்கின்றது. அதை மாற்றலாம் என்று பார்க்கின்றோம். எந்த பின்புலத்தில் நியூட்டன் வந்தார், அது குறித்தான தேடல்கள் என்ன, அது எப்படி நடைமுறை வாழ்வில் பயன்படுத்தப்படுகின்றது என்பது பார்த்தால் அது ஓரளவுக்கு புரிதலாக இருக்கும். ஏன் கணிதத்தின் ஒவ்வொரு சூத்திரங்களும் பாரதியையும் பயமுறுத்தியன? பாரதியினுடைய வாழ்வில் கணிதம் எப்படி பயன்பட்டிருக்கக்கூடும் என்று சொல்லி கொடுத்திருந்தால் அநேகமாக கணிதம் குறித்தும் நிறைய கவிதைகளை பாரதி படைத்திருக்கலாம். தவறுகள் நம்மிடையே இருக்கின்றன, தவறுகள் பாடப்புத்தகங்களில் இருக்கின்றன, அவற்றை மாற்ற வேண்டும். இது எப்படி அடிப்படை வாழ்விற்கு, நடைமுறை வாழ்விற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பாடத்தில் உள்ள கருத்துக்களும் இடம்பெற வேண்டும், அது சொல்லித்தரப்பட வேண்டும், கற்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த தமிழாசிரியர்கள் குறித்து நான் பேசும் பொழுது தமிழையும் தமிழரையும் வாழ வைக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கு அவர்களுக்கு இருக்கு என்று, ஆங்கில ஆசிரியர்களை குறிப்பிடும் பொழுது தமிழாசிரியர்களை விட ஒரு படி மேலே தமிழை வாழ வைப்பதற்கு அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டேன். கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தமிழ் மாணவர்கள் நாளை தொழில்நுட்ப உலகை ஆள வேண்டும் என்றால் அந்த பொறுப்பு உங்களுடைய கரங்களில் இருக்கின்றது. நீங்கள் சொல்லித்தரும் விதத்தில்தான் நாளைய மாணவர்கள் உலகை ஆளப்போகின்றார்கள். உலகை ஆள்வார்களா அல்லது அறியாமையில் திகழ்வார்களா என்பது நம்முடைய கரங்களில் இருக்கின்றது. எந்த விதத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம், எப்படி சொல்லிக் கொடுக்கின்றோம், இது இதற்கும் தொடர்பு இருக்கின்றது, ஏன் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த இலக்கு நோக்கிய பயணம் இருந்தால்தான் அந்த மாணவர்கள் நாளை போட்டித் தேர்வில் அவர்கள் பயன்பெறுவார்கள். நீங்கள் ஒரு 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 பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பயிற்சி 3 நாட்கள் பயிற்சி முடிந்ததென்றால் அந்த 3 நாள் பயிற்சியில் பங்கு பெற்ற ஆசிரியர்கள் யார் யார் மிகச்சிறந்த ஆசிரியர்கள், நாளை திறனறி தேர்வுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அவர்கள் பயன்படுவார்களா? இந்த பட்டியல் எனக்கு தேவை. என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும், அலுவலர்கள் அத்தனை பேர்த்துக்கும் சொல்வது, பயிற்சி என்பது எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும், எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் சென்னையின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து உடனுக்குடன் அறிய விரும்புகிறேன். என்னுடைய உள்ளங்கையில் அந்த பயிற்சியினுடைய ஊடாடல்கள் எனக்கு தெரிய வேண்டும். பயிற்சிகளெல்லாம் முடிந்த பின்னால் அது நன்றாக இருக்கின்றது அல்லது சுமாராக இருக்கின்றது, அங்கு துணிமணி வணிகம் குறித்து அதிக பேசப்படவில்லை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் எனி போஸ்ட்மார்ட்டம், ஐ நீட் தி ஹெல்த் செக்அப். ஆகவே தான் ஒவ்வொரு பயிற்சியிலும் ஒவ்வொரு பாட வேளையிலும் என்ன சொல்லித்தரப்பட வேண்டும், அந்த ஒரு நாள் நிகழ்வின் இறுதியில் அந்த ஒரு நாள் நிகழ்வு குறித்தான பின்னூட்டம், அசஸ்மெண்ட் என்று எதெல்லாம் வாங்க முடியும், அது ஆன்லைன்லேயே வாங்கலாமான்லாம் யோசிச்சுட்ருக்கோம். எனக்கு உடனுக்குடன் எனக்கு தெரிய வேண்டும் ஒரு பயிற்சி எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று. தமிழ்நாட்டில் உள்ள 3 லட்சம் ஆசிரியர்களுக்கும் நான் அன்பான சொல்லிக்கொள்வதெல்லாம், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து 2 பெண்கள் கவனித்து கொண்டிருக்கின்றன என்பதுதான். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், எப்படி பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று. நீங்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றினால் உங்களுக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடையை நீக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கல்வித்துறை செயலருக்கானது.
பள்ளிக்கல்வித்துறையில் மிகச்சிறப்பாக செயல்படும் ஆசிரியர்களுக்கான முதல் எதிரி அநேகமாக அந்த பள்ளியிலேயே வரலாம் என்பதும் பள்ளிக்கல்வித்துறைக்கு செயலருக்கு தெரியும். அந்த தடைகள் எந்த உருவில் இருந்தாலும், எந்த ரூபத்தில் இருந்தாலும், நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பள்ளிக்கல்வித்துறை செயலருடைய பெயர். தடைகள் விளக்கப்படும், தகர்த்தெறியப்படும். நல்ல ஆசிரியர்கள், கனவு ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கல்வித்துறையில் போற்றப்படுவார்கள். அவர்களுடைய இடம் மற்ற துறையில் பணிபுரியும் அத்தனை அலுவலர்களும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பீடத்தில் அவர்கள் அமர்த்தப்படுவார்கள். எங்களுக்கு தேவை அர்ப்பணிப்பு கொண்ட ஆசிரியர்கள், தமிழ் சமூகம் மேல் கவலை கொண்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் மேல் அளவில்லாத அன்பு கொண்ட ஆசிரியர்கள். இவைகள் தான் எங்களுக்கு தேவை. இவைகள் அனைத்தும் இருந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு எதையும் செய்து தர பள்ளி கல்வித்துறை காத்து கொண்டிருக்கின்றது. சென்ட் ஜார்ஜ் கோட்டை உங்கள் முன்னால் மண்டியிட்டு காத்து கொண்டிருக்கின்றது. சமூக அறிவியல் குறித்து ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள். மிகவும் சமூக அறிவியல் என்று சொன்ன உடனேயே நோட்டு புத்தகங்களை எடுத்து குறித்துக் கொள்வதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சமூக அறிவியல் என்று சொல்லும் பொழுதே என்னுடைய ஆசிரியர் ஒருவரை நான் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு. நான் நாமக்கல் மாவட்டத்தில், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடும், நான் படித்தது தமிழ் வழி கல்வி என்ற பொழுது பல பேரும் குறித்து வைத்துக் கொண்டீர்கள். இன்னொரு குறிப்பெடுக்க வேண்டிய ஒரு அம்சம், நான் படித்தது நகராட்சி பள்ளியில். ஆனால் இன்னும் ஒரு குறிப்பு, நான் படித்த பொழுது 80களில் தனியார் பள்ளிகள் எல்லாம் மிக அதிகம் வரவில்லை. நான் படித்த ஊரில், அநேகமாக நான் பிறந்த ஊரில் ஒரே ஒரு தனியார் பள்ளி இருந்ததாக எனக்கு நினைவு. என்னுடைய காலகட்டத்தில் அந்த நகராட்சி பள்ளியில் இடம் கிடைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியிலிருந்து பல பேரும் அலைந்து திரிவார்கள். இடம் கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் மாநில அளவில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அதிக மதிப்பெண்கள் நாங்கள் தான் பெறுவோம். என்னுடைய 9ஆம் வகுப்பு எடுத்த வரலாறு புவியியல் என்ற அந்த காலத்தில் பேர் எடுத்த ஆசிரியர் குமாரசுவாமி என்று. அவர் ஒருபோதும் ஒரு வருடத்தில் அவருடைய பாடங்களை எல்லாம் முடித்ததாக சரித்திரமே கிடையாது. வரலாறு ஆசிரியர் முடித்ததாக சரித்திரமே கிடையாது. என்ன காரணம் என்றால், குப்தர்கள் காலம் என்று, குப்தர்களுடைய ஆட்சி என்று அன்று எடுக்க வேண்டிய பாடம் என்றால், அவர் குப்தர்கள் காலத்தில் நுழைவதற்குள் 10-15 நிமிடம் ஆகிவிடும். அவர் வந்து கேட்கும் முதல் கேள்வியே, கியூபாவின் அதிபர் யார்? இதுதான் முதல் கேள்வி. ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கும் குப்தருக்கும் என்ன சம்பந்தம் என்று அநேகமாக வெளியில் இருக்கவர்கள் பார்க்கக்கூடும். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை ஊன்றி படித்து வருவதற்கான விதை என்னுடைய சமூக அறிவியல் ஆசிரியர் போட்டது. தமிழக மாணவர்களை பொறுப்புள்ள குடிமகன்களாக மாற்ற முடியும் என்று சொன்னால் அது சமூக அறிவியல் ஆசிரியர்களுடைய கரங்களில் இருக்கின்றது. அரசியல் அறிவோடு, பண்பாட்டு தளம் குறித்த புரிதலோடு ஒரு மாணவன் வெளியே வருகின்றான் என்றால் அது சமூக அறிவியல் ஆசிரியரிடம் இருக்கின்றது. சமூக அறிவியல் ஆசிரியர் என்பது பழங்கால வரலாறையும், கிடைக்காத தண்ணீர் கிடைக்காத ஆறுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் ஆசிரியர் அல்ல. அவர் சமகால வரலாறு குறித்தும் அவர் சிந்திக்க வேண்டும். அன்று ஒரு மிக முக்கியமான ஒரு மூத்த அதிகாரி குறிப்பிட்டார், சமூக அறிவியலில் என்ன சொல்லித்தர வேண்டும் என்று. கொஞ்சம் பொருளியல், கொஞ்சம் என்ன சமூகத்தினுடைய சிக்கல்கள், எந்த பிரச்சனைகள் நம்முடைய நாட்டை தாக்க இருக்கின்றன, நம்முடைய சமூகத்தை தாக்க இருக்கின்றன, சூழலியல் குறித்த சிக்கல்கள், என்விரான்மெண்ட்டில் என்ன பெரிய பிரச்சனைகள். அதே நேரம் அன்று ஒரு முக்கியமான ஒரு இவரை பார்த்தேன் நான், நடிகர் நாசர். சிந்திக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களுள் ஒருவர். அவரை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், நான் பிறந்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில், நான் படித்து முடித்து வெளியே வருவது வரை எனக்கு தெரியவே தெரியாது என்னுடைய மாவட்டம் தான் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் என்று.
ஆனால் உலக வரலாறெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், எல்லாம் மறந்து விட்டது. என்னுடைய மாவட்டத்தில் அதிகம் ஏரிகள் இருந்தன என்று. அப்பொழுது குறித்து வைத்துக் கொண்டோம், புதிதாக நாம் கொண்டு வரும் பாடத்திட்டத்தில் உள்ளூர் வரலாறுகளும் இடம்பெற வேண்டும் என்று. உள்ளூர் வரலாறுகளும் நில வரைவுகளும் அவசியம் இடம்பெற வேண்டும் என்று. தாமிரபரணி குறித்து தெரிந்து கொள்ளாமல் உலக வரலாறு எப்படி வர வேண்டும்? அது மட்டுமல்ல, சமூக சிக்கல்கள் இன்று தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கும் மதம் குறித்தான, சாதி குறித்தான பல சிக்கல்களை நாம் மருந்தாகவாவது நாம் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்போம். ஆனால் அந்த புரிதல்கள் அவசியம் இருக்க வேண்டும். தமிழ் சமூகம் என்பது பல சமூகங்களை உள்ளடக்கியது. தமிழன் என்ற அந்த இன உணர்வோடு, அந்த உணர்வோடு வரக்கூடிய நேரத்தில் மற்ற பிரிவினைகளுக்கெல்லாம் இடமில்லை என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சமூக அறிவியல் ஆசிரியர்களுடைய கடமை. கடந்து வந்த பாதையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.